இந்த அகாடமிக் இயர்ல உங்களுக்கு நான் ஹிஸ்டரி அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் நான் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுவேன். அண்ட் இந்த ஹிஸ்டரி இட் இஸ் நாட் அ சிங்கிள் சப்ஜெக்ட். கிட்டத்தட்ட இதுல இருக்க டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸை நம்ம பார்ப்போம். ஸோ இதை தனித்தனி சப்ஜெக்ட்ஸா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஓவரால் ஒரு 5 சப்ஜெக்ட் நம்ம இந்த ஒரு பெரிய அம்பர்லாக்குள்ள நம்ம பார்ப்போம். ஸோ உங்களுக்கு நான் ஒரு சப்ஜெக்ட் இல்லை 5 சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ண போறேன். ஓகே, ஸோ பேருக்கு தான் ஒரு சப்ஜெக்ட், பட் உள்ளுக்குள்ள 5 சப்ஜெக்ட்ஸ். ஓகே ஃபைன். ஸோ டைரக்டா லைக் சப்ஜெக்ட்ஸ்குள்ள போயிடலாம். இன் பிட்வீன் வில் டிஸ்கஸ் அதர் திங்ஸ் அபவுட் யூபிஎஸ்சி டூ. ஓகே, ஸோ அப்படியே வில் ஸ்டார்ட் திஸ் கிளாஸ். ஓகே ஃபைன். ஸோ ஹிஸ்டரி காமனா நம்ம ஹிஸ்டரியில இருக்க சப் பிரான்ச்சஸ் என்னென்ன யூபிஎஸ்சியில படிக்க போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏன்ஷியன்ட், மிடிவல், மாடர்ன் அப்படின்னு 3 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸை, மேஜர் பார்ட்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் படிக்க போறோம். ஸோ ஏன்ஷியன்ட், medieval, then we have modern. இந்த 3 பார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா ஏன்ஷியன்ட், மிடிவல், மாடர்ன் இந்த 3ம் உங்களுக்கு பிலிம்ஸுக்கும் இம்பார்ட்டன்ட், மெயின்ஸுக்கும் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ தெர் ஆர் சர்டன் சப்ஜெக்ட்ஸ் பிலிம்ஸ்ல ஒரு பிக் 4 சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலி சொல்லுவாங்க. என்ன பிக் 4 சப்ஜெக்ட் தெரியுமா? என்னென்ன பிக் 4 சப்ஜெக்ட்? ஒரு 4 சப்ஜெக்ட் யூபிஎஸ்சியோட 4 பில்லர், யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனோட 4 பில்லர்னு சொல்லுவாங்க. ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரபி. ஹிஸ்டரி, ஜியாகிரபி, எக்கனாமி அண்ட் தென் பாலிட்டி. இந்த 4ம் தான் உங்களுக்கு யூபிஎஸ்சிக்கான பேஸ். ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸோடைய டீப் நாலேஜ் இல்லாம நம்மளால யூபிஎஸ்சியில சர்வே பண்ண முடியாது, பிலிம்ஸ் நம்மளால கிராக் பண்ண முடியாது. அது இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட சம் 60 to 65% ஆஃப் தி கொஸ்டின்ஸ் இந்த பர்டிகுலர் ஏரியால இருந்து வரும். அண்ட் கம்பைன் பண்ணி கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜியாகிரபிய என்விரான்மெண்ட் கூட கம்பைன் பண்ணி கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் என்விரான்மெண்ட்ல இருந்து கொஸ்டின் அதிகமாக வரும். இந்த 4 பிக் சப்ஜெக்ட்ஸோட எக்ஸ்ட்ரா இருக்க 2 சப்ஜெக்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக் அண்ட் என்விரான்மெண்ட், இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த 6 தான் பிலிம்ஸ்க்கான உங்களுக்கு பேஸ், பிலிம்ஸ்க்கான பேஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அப்பார்ட் ஃப்ரம் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? இந்த இதுதான் உங்களுக்கு பிலிம்ஸ்க்கு முக்கியமானது. இதெல்லாம் பிலிம்ஸ்க்கு நீங்க படிப்பீங்க. மெயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல அகைன் நிறைய சின்ன சின்ன டாபிக்ஸ் இருக்கு, சின்ன சின்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், கவர்னன்ஸ், இன்டர்னல் செக்யூரிட்டி, இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், எத்திக்ஸ், இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ் மெயின்ஸ்க்கு இருக்கு, எக்ஸ்க்ளூசிவா இருக்கு. அதெல்லாம் எல்லாத்தையும் நம்ம சைட் பை சைட் நம்ம படிச்சிருவோம். ஃபேக்கல்டிஸ் கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ கம்மிங் பேக் டு திஸ் பிக் 4. இந்த பிக் 4ல இருக்கிறதுலே ரொம்ப வாஸ்ட் சிலபஸ் ஹிஸ்டரியில தான் இருக்கு. ஸோ லைக் ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு ஹேவ் அன் நோட், ஸ்பெசிபிக் நோட் ஹிஸ்டரிக்கு வச்சுக்கோங்க. அண்ட் கிளாஸ் எடுக்கும்போது ஐ வில் கிவ் நோட்ஸ், நான் டிக்டேட் பண்ணுவேன், அந்த நோட்ஸ் எடுத்துக்கோங்க. பிகாஸ் ஐ பிலீவ் தட் லைக் ஒரு விஷயத்த நம்ம பேசிட்டு திரும்ப நீங்க அதை எழுதும் போது அது உங்களுக்கு பெட்டரா ரெஜிஸ்டர் ஆகும் அப்படின்ற ஒரு பிலீஃப் எனக்கு இருக்கு. ஸோ அதனால வந்து எப்பயுமே ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் நோட்ஸ் கொடுப்பேன், அதை டிக்டேட் பண்றத எப்பயுமே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் நோட்ஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட், நாட் ஓன்லி ஃபார் ஹிஸ்டரி, ஃபார் ஆல் த சப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு 2 நாள் தான் லைக் ப்ராப்பர் கிளாஸ் போயிருக்கு, ஆல்ரெடி பாலிட்டி மட்டும் தான் போயிருக்கு. அண்ட் ரிமைனிங் வர எல்லா சப்ஜெக்ட்ஸும் சரி ட்ரை டு ஹேவ் அன் நோட்ஸ். லைக் ஃபேக்கல்டி சில பேர் டிக்டேட் பண்ணுவாங்க, அப்படி பண்ணும்போது நீங்க நோட்ஸ் எடுத்துட்டாலும் சரி, இல்ல ரன்னிங் நோட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, பட் நோட் மேக்கிங் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? போத் ஃபார் பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். ஏன் அப்படின்னா நீங்க தெரியாத விஷயத்த பிலிம்ஸ்ல விடுறதை விட தெரிஞ்ச விஷயத்த பிலிம்ஸ்ல விட்டு வர்றது அதிகமா இருக்கும். லைக் பாலிட்டில இருந்து ஒரு 15 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அந்த 15 கொஸ்டின்ல கிட்டத்தட்ட ஒரு 11 கொஸ்டின் உங்களுடைய கிளாஸ் நோட்ஸ்ல இருந்து வந்திருக்கும். விச் மீன்ஸ் நீங்க அதை படிச்சிருப்பீங்க, பட் மறந்துருப்பீங்க, ப்ராப்பர் ரிவிஷன் இருக்காது. ஸோ அதனால மல்டிபிள் சோர்சஸ் எப்பயுமே வச்சுக்காதீங்க.
ஒரு கிளாஸ் நோட்ஸ், என்சிஆர்டிஸ், அப்புறம் ஏதாச்சும் ஒரு ரெஃபரன்ஸ் புக், அவ்வளவுதான் ஃபார் ஈச் சப்ஜெக்ட். இதுதான் உங்களோட பேஸ். மல்டிபிள் சோர்சஸ் எப்பயுமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாது. சோர்சஸை எப்பயுமே ரொம்பவே சிம்பிளா வச்சுக்கோங்க. நாட் ஓன்லி ஃபார் ஹிஸ்டரி, ஃபார் ஆல் த சப்ஜெக்ட்ஸ். நல்ல கிளாஸ் நோட்ஸை கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி. ஸோ லாஸ்ட் இயர், இந்த இயர் இன் மே 2025 கிளாஸ் நோட்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட சம் 11 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு டைரக்டா ஹிஸ்டரியில இருந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருந்துச்சு. நம்ம கிளாஸ் நோட்ஸ்ல இருக்க டைரக்ட் கொஸ்டின்ஸ் உங்களுடைய சீனியர்ஸோட நோட் வாங்கி பாத்தீங்கன்னா தெரியும், டைரக்டா அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ அதனால வந்து கிளாஸ் நோட்ஸோட இம்பார்ட்டன்ஸை நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால எப்பயுமே அதை கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்க கிளாஸ் ஸ்கிப் பண்ணாலுமே அதை ஆன்லைன்ல பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க, இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நோட் வாங்கி அதை அப்டேட்டடா வச்சுக்கோங்க. சைட் பை சைடு ஹிஸ்டரியை விட்டுட்டு மற்ற சப்ஜெக்ட்ஸ், பாலிட்டி, இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க கிளாஸ் நோட்ஸ் எடுக்கும்போது கரண்ட் அஃபேர்ல ஏதாச்சும் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நோட்ஸ்லயே அதை இன்டெகிரேட் பண்ணிக்கோங்க. எய்தர் டு ஸ்டிக்கி நோட்ஸ் வச்சு இன்டெகிரேட் பண்ணிக்கலாம், இல்ல ஸ்பேஸ் விட்டு எழுதுங்க. அந்த ஸ்பேஸ்ல வந்து உங்களால ஒரு திடீர்னு ஆர்டிகல் 21 பத்தி ஒரு நியூஸ் வருது அப்படின்னா அதை அங்கே அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டாட்டிக் நோட்ஸ்னு இருக்காது, சேர்ந்து ஒரு கம்பைண்டா ஒரே சிங்கிள் நோட்ஸ் இருக்கும். எப்பயுமே இது கூட இன்டெகிரேட் பண்ணிக்கோங்க. ஸ்டாட்டிக், கரண்ட் அஃபேர் ரெண்டு பார்ட்டையும் இன்டெகிரேட் பண்ணி படிங்க. தட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஓகே, நவ கோயிங் பேக் டு தி ஹிஸ்டரி, ஏன்ஷியன்ட், மிடிவல், மாடர்ன். இது மூணும் பியூர்லி லைக் போத் ஃபார் பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். ரெண்டுத்துக்குமே இதோட இம்பார்ட்டன்ஸ் நம்மளுக்கு தேவை. இது இல்லாம ரெண்டு டைப் ஆஃப் ஹிஸ்டரி இருக்கு. ஒன்னு வேர்ல்ட் ஹிஸ்டரி, and another one is art and culture. வேர்ல்ட் ஹிஸ்டரி அண்ட் ஆர்ட் அண்ட் கல்ச்சர். இந்த ரெண்டுமே பியூர்லி மெயின்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் சப்ஜெக்ட்ஸ். எக்ஸ்க்ளூசிவ் மெயின் சப்ஜெக்ட்னு சொல்லலாம். விச் மீன்ஸ் மெயின்ஸ்ல இருந்து மட்டும்தான் இதுக்கான கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல இருந்து சில நேரம் பிலிம்ஸ்ல கொஸ்டின் வரும். அதை வந்து கரண்ட் அஃபேர் ஓரியன்டா கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், திடீர்னு லைக் கும்பமேளா நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? அதை பத்தி ஒரு கொஸ்டின் வரும். இதை நம்ம கரண்ட் அஃபேர்லயும் நம்மளால டேக் பண்ண முடியும், ஆர்ட் அண்ட் கல்ச்சர்லயும் டேக் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி கான்ஃபுளுன்ஸ்ல பிலிம்ஸ்ல இருந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கான கொஸ்டின்ஸை நம்மளால பார்க்க முடியும். எப்பயாச்சும் ஒன்னு ரெண்டு கேட்பாங்க. பட் லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல இருந்து பிலிம்ஸ்க்கு கொஸ்டின் வரல. பட் மெயின்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரெண்டுமே இட் வில் கம் அண்டர் யுவர் GS1. வேர்ல்ட் ஹிஸ்டரி அண்ட் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ரெண்டுமே வந்து லைக் GS1ல வரும். GS1ல கேட்கிற ஹிஸ்டரி கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஓரியன்டா தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரின்னு ஒரு கொஸ்டின் மெயின்ஸ்ல கேட்கறாங்க அப்படின்னா அது சம்வாட் ரிலேட்டட் டு ஆர்ட் அண்ட் கல்ச்சர். ரெண்டுத்தையும் கான்ஃபரன்ஸ் பண்ணி தான் கேட்பாங்க. டிஸ்கிரைப் அபவுட் தி டான்ஸ் ஃபார்ம்ஸ் இன் ஏன்ஷியன்ட் இந்தியா. ஓகே, ஏன்ஷியன்ட் இந்தியா, ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ரெண்டு சப்ஜெக்டும் சேர்த்து கேட்பாங்க. ஓகே, வாட் ஆர் த லிட்ரரி ஒர்க்ஸ் இன் மிடிவல் இந்தியா? ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பிளஸ் மிடிவல் இந்தியா இது ரெண்டுத்தையும் கேட்டு கம்பைன் பண்ணி தான் கேட்பாங்க. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ் மெயின் சப்ஜெக்ட்ஸ். வேர்ல்டு ஹிஸ்டரி அதே மாதிரி தான். நம்ம 17th சென்ச்சுரியில இருந்து வேர்ல்டு நடந்த இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸை பத்தி நம்ம பார்ப்போம். லேட்டர் ஆன் வேர்ல்டு ஹிஸ்டரியை நம்ம தனியாக ஆரம்பிக்கும் போது அதை பத்தி பார்த்துப்போம். ஸோ இதுதான் நீங்க ஹிஸ்டரியில படிக்க போறிய மேஜர் திங்ஸ். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், ஹிஸ்டரி அண்ட் பாலிட்டி ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண மாதிரி தேர் இஸ் அன் சப்ஜெக்ட் கால்ட் அஸ் PIC, போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கன்சாலிடேஷன். போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கன்சாலிடேஷன் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. இந்த சப்ஜெக்ட்ஸ்ல பாலிட்டி அண்ட் ஹிஸ்டரி கம்பைன் பண்ண மாதிரி ஒரு சில விஷயங்கள் வரும். அகைன் இதை நம்ம தனியா பார்க்கலாம். 1947க்கு அப்புறம் நடந்த ஈவெண்ட்ஸ், இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்க ஈவெண்ட்ஸ் நம்ம போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நடக்கிற நிகழ்வுகள் அப்படின்ற டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? கிளியர்? நவ் சப்ஜெக்ட் பை சப்ஜெக்டா போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம ஏன்ஷியன்ட் இந்தியா, ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியை பத்தி நம்ம பியூர்லி பார்க்க போறோம். ஓகே, ஸோ வேர்ல்ட் ஹிஸ்டரி அண்ட் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இந்த எக்ஸ்க்ளூசிவ் மெயின் சப்ஜெக்ட்ஸை இப்போ தனியா வச்சிடலாம். We have this 3 part: ancient, medieval, modern.
ஏன் ஏன்ஷியன்ட்னு ஒரு டைம் பீரியட் எதை வச்சு சொல்றோம், எதை வச்சு ஒன்னு மாடர்ன் சொல்றோம், எதை வச்சு ஒன்னு மிடில்னு சொல்றோம்? பிஃபோர் கிரைஸ்ட் ஏன்ஷியன்ட்டா? ஓகே, அந்த டைம் லைன் வரைஞ்சிக்கலாம். இன்னைக்கு நம்ம இருக்க இயர் 2025 AD. ஏடி அப்படின்னா என்ன? ஆஃப்டர் டெத்தா? ஆனோ டாமினி அப்படின்னு அர்த்தம். இட்ஸ் நாட் ஆஃப்டர் டெத், ஆனோ டாமினி அப்படின்னு அர்த்தம். ஆனோ டாமினி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த இயர் ஆஃப் லார்ட் அப்படின்னு அர்த்தம். அதாவது கடவுளின் வருடம் அப்படின்னு அர்த்தம். விச் மீன்ஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்த இயர். அதுல இருந்து இன்னைக்கு நம்மளுக்கு 2025 வருஷம் ஆயிடுச்சு. ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்ததுல இருந்து 2025 வருஷம் ஆயிருக்கு. அதனாலதான் நம்ம கேலண்டர்ல 2025 அப்படின்னு சொல்லி நம்ம வச்சிருக்கோம். இது ஏடி. ஜீசஸ் கிரைஸ்ட் பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவோம்? பிசி. பிசினா என்ன? அது பிஃபோர் கிரைஸ்ட். பிசி அப்படின்னா பிஃபோர் கிரைஸ்ட். சோ பிசி. ஓகே, ஜீசஸ் கிரைஸ்ட் பிறக்கிறதுக்கு முன்னாடி பிஃபோர் கிரைஸ்ட், அதுக்கப்புறம் ஆனோ டாமினி. பட் இந்த நரேட்டிவ்ல நீங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணலாம். இது ஒரு பர்டிகுலர் ரிலீஜனை சார்ந்து இருக்கிற ஒரு விஷயம். கிறிஸ்டியானிட்டி அப்படின்ற ஒரு ரிலீஜனை சார்ந்து இருக்கிற ஒரு விஷயம். பட் நவ் ஒரு லிபரல் வேர்ல்ட்ல எல்லா ரிலீஜனுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குன்றதுக்காக ஹிஸ்டாரியன்ஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இதே டைம் பீரியட் தான், பட் இதுக்கான நேம்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா காமன் எரா அப்படின்ற ஒரு விஷயத்தின் மூலமா இவங்க இது வச்சுக்கிறாங்க. அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்ததுல இருந்து வி கால் இட் அஸ் காமன் எரா, சிஇ. ஓகே, அதுக்கு முன்னாடி இருக்கிறது பிஃபோர் காமன் எரா. ஓகே, ஏடியும் ஒண்ணுதான், சிஇ ஒண்ணுதான், பிசியும் ஒண்ணுதான், பிசியும் ஒண்ணுதான். ஆனா இது பிஃபோர் கிரைஸ்ட், இது பிஃபோர் காமன் எரா. ஓகே, இந்த டைம் லைன் புரியுதா? கிளியர்? யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்கா? இந்த டைம் லைன் உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஹிஸ்டரிய சீக்வன்சிங் பண்ண போறோம். ஓகேங்களா? ஹிஸ்டரி இஸ் நத்திங் பட் ஸ்டோரிஸ் ஹேப்பன்ட் ஒன் ஆஃப்டர் அதர். ஸோ ஒரு ஸ்டோரி நம்மளுக்கு நடுவில் தெரியல அப்படின்னா அந்த லிங்கேஜ் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால இந்த டைம் லைன் நம்மளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபைன், கிளியர். ஸோ மறுபடியும் சொல்றேன், ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்ததுல இருந்து நம்மளுக்கு 2025 வருஷம் ஆயிருக்கு. அதனாலதான் நம்ம 2025 இந்த இயர் சொல்றோம். ஜீசஸ் கிரைஸ்ட் பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்த ஈவெண்ட்ஸை நம்ம பிசிஇ ஆர் பிசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், அலெக்சாண்டர் இன்வேஷன் ஓகேங்களா அரௌண்ட் 300 பிசியில நடந்துச்சு. 323 எக்ஸாக்ட்லி சொல்லணும்னா அலெக்சாண்டர் இந்தியாவை இன்வைட் பண்ணது 323 அப்படின்ற இயர்ல நடந்துச்சு. ஓகேங்களா? நவ் அலெக்சாண்டர் இந்தியாவை இன்வைட் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை வருஷம் ஆச்சு? I have given you a fact. Alexander invaded India in 323 BCE. Now, till Alexander இந்தியாவை இன்வைட் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு? எத்தனை வருஷம் ஆச்சு? இதை எப்படி ஃபைண்ட் பண்ணுவீங்க? மைனஸ் பண்ணணுமா? மைனஸ் பண்ணுமா ஆட் பண்ணுமா? ஆட் பண்ணணும். மைனஸ் பண்ணீங்கன்னா தப்பு. ஓகேங்களா? ஆட் பண்ணணும். எத்தனை வருஷம் ஆயிருக்கு? சிம்பிள், புரியுதா? ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்த எவ்வளவு வருஷம் ஆகுது? 2025. ஓகே, ஜீசஸ் கிரைஸ்ட் பிறக்கிறதுக்கு முன்னாடி அலெக்சாண்டர் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இன்வைட் பண்ணாரு? 323 வருஷத்துக்கு முன்னாடி இன்வைட் பண்ணாரு. அப்ப அலெக்சாண்டர் இந்தியாவை இன்வைட் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு? 2348 வருஷம் ஆச்சு. ஓகே, சிம்பிள், சேம் திங். லைக் கௌதம புத்தா ஓகேங்களா, அவரு இந்தியால லீவ் பண்ணது இட் வாஸ் சம் 600 BC.
ஓகே 600 பிசி. நவ் கௌதம புத்தா இந்தியாவில் லீவ் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு? 2625 இயர்ஸ். கிளியரா? இந்த கான்செப்ட் புரியுதா? ஓகே, இல்ல தெளிவா இருக்கீங்களா? ஸோ இப்படிதான் நம்ம ஹிஸ்டரியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். இந்த டைம் லைன் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு விஷயத்தை ஏன்ஷியன்ட், மிடுவல் அண்ட் மாடர்ன் அப்படின்னு எப்படி பிரிக்கிறோம்னு கேட்டோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பிஃபோர் கிரைஸ்ட் ஆஃப்டர் கிரைஸ்ட் சொன்னீங்க, பட் தட் இஸ் நாட் தி கரெக்ட் நரேட்டிவ். லைக் ஏன்ஷியன்ட், மிடுவல், மாடர்ன் அப்படின்றது ஒரு கண்ட்ரிக்கும் வேரி ஆகும் அண்ட் ஆல்சோ வேர்ல்டுக்கும் வேரி ஆகும். இந்தியன் கான்டெக்ட்ல தான் நம்ம இதை படிக்க போறோம். ஏன்னா we have a certain subject called as world history. ஆனா வேர்ல்டு ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏன்ஷியன்ட் வேர்ல்டுல இருந்து நம்ம படிக்க போறது கிடையாது. நம்ம ஒன்லி 17th செஞ்சுரியில இருந்து நடந்த ஈவெண்ட்ஸை மட்டும்தான் நம்ம படிக்க போறோம். அதாவது 1700 1600ல இருந்து நடந்த ஈவெண்ட்ஸை மட்டும்தான் நம்ம படிக்க போறோம். ஓகேங்களா? அதாவது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஒன்று ஆரம்பிச்சது, அதுல இருந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷத்துல வேர்ல்டுல என்ன நடந்துச்சு அப்படின்றத மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இது வேர்ல்டு ஹிஸ்டரி. ஸோ வேர்ல்டுக்கு ஏன்ஷியன்ட், மிடிவல் அப்படின்னா அது டிஃப்ரெண்ட் நரேட்டிவ்ஸ். அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். ஏன்னா அது யூபிஎஸ்சி சிலபஸ்ல நம்மளுக்கு இல்லை. ஓகேவா? அதை நம்ம விட்டலாம். நவ் பட் இந்தியன் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏன்ஷியன்ட் டைம்ல இருந்து நம்ம அதை ரீஒர்க் பண்ணணும், நம்ம அதை ரீட்ரேஸ் பண்ணணும். ஸோ ஒரு கண்ட்ரிக்கும் வேரி ஆகும். அதே மாதிரி இந்தியாவுக்கும் சர்டன் பேராமீட்டர்ஸ் வச்சிருக்காங்க. இந்த பர்டிகுலர் ஈவெண்ட் வரைக்கும் ஏன்ஷியன்ட், இந்த பர்டிகுலர் ஈவெண்ட் வரைக்கும் மிடிவல், இந்த பர்டிகுலர் ஈவெண்ட் வரைக்கும் மாடர்ன் சொல்லிட்டு ஒரு கிளியர் கட் டிமார்கேஷன் வச்சிருக்காங்க. பட் இது அபிஷியல் டிமார்கேஷன் கிடையாது. ரேதர் தென் படிக்கிறதுக்காக ஹிஸ்டாரியன்ஸ் தங்களுக்கு தானே பிரிச்சுக்கிட்ட ஒரு டிமார்கேஷன். ஓகேங்களா? இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்லல. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எந்த காலகட்டத்திலையும் இது ஏன்ஷியன்ட், மிடிவல், மாடர்ன் சொல்லிக்கிட்டது கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்றதுக்காக ஹிஸ்டாரியன்ஸ் இதை பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? பர்டிகுலர் ஈவெண்ட்டை வச்சு ஒரு நம்ப தகுந்த ஒரு இயரை வச்சு இந்த பர்டிகுலர் திங்ஸை நம்மளுக்கு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா ஏன்ஷியன்ட் அப்படின்னா அது எப்ப இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு விஷயம் ஹிஸ்டரி படிக்கிறோம். ஸோ விச் மீன்ஸ் ஹியூமனோட எவல்யூஷன்ல இருந்து நம்மளுக்கு ஆரம்பிக்குது. ஹியூமன்ஸ் ஃபர்ஸ்ட் எப்படி இந்தியால வந்து செட்டில் ஆனாங்க, அவங்க எப்படி வாழ ஆரம்பிச்சாங்க அப்படின்றதுல இருந்து நம்மளுக்கு ஆரம்பிக்குது. ஸோ இட் வில் கோ பேக் டு 5 lakh BC. என்ன அர்த்தம்? இந்தியால ஹியூமன்ஸ் வந்து 5 லட்சம் வருஷம் ஆகுது. ஓகே, 5,25,000 வருஷம் ஆகுது. ஓகே, 5 lakh BC. கிரைஸ்ட் பிறக்கிறதுக்கு 5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே ஹியூமன் எவல்யூஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. நாட் லைக் மாடர்ன் ஹியூமன்ஸ், பட் சம் கைண்ட் ஆஃப் ஹியூமன்ஸ். ஏப்ஸ்ல இருந்து, குரங்குல இருந்து வந்த அந்த நியூவஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஹியூமன்ஸ் அப்ப இந்தியால வாழ ஆரம்பிச்சதுக்கான இயர்லியஸ்ட் எவிடன்ஸ். ஓகேங்களா? எவிடன்ஸை பேஸ் பண்ணி தான் ஹிஸ்டரி. ஸோ இயர்லியஸ்ட் எவிடன்ஸ் 5 lakh BC நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ 5 lakh BC. அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம் அப்படின்னா 10,000 BC. ஓகே, அப்படியே வந்தோம் அப்படின்னா லைக் 600 BC. இந்த நரேட்டிவ் புரியுதா? லைக் 0 1 2 3 -1 -2 இப்படி போகும்ல மேக்ஸ்ல, அதே கணக்கு தான் இங்கேயும். ஓகேங்களா? ஸோ இந்த சைடு வரும்போது இயர்ஸ் ஆட் ஆகும், இப்படி போனோம்னா நம்ம மைனஸ் ஆகும், இப்படி போகணும். ஓகேங்களா? ஸோ 5 lakh BC ரொம்ப ஓல்ட், 600 BC கொஞ்சம் நியூ. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம இதை எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ 600 BC இதெல்லாம் சம் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ். லேட்டர் என்ன ஈவெண்ட்ஸ் பார்ப்போம். ஸோ இதே மாதிரி 1 AD, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 700 AD. 5 lakh BC ல இருந்து 700 AD வரைக்கும் we'll study under ancient history. அது ஏன் சார் 700 AD எதுக்கு பர்டிகுலரா இந்த 700 AD இந்த பர்டிகுலர் டைம் பீரியட் வச்சிருக்காங்க அப்படின்னா, there was a death of a king called as King Harsha. ஹர்ஷவர்தனா அப்படின்ற ஒரு கிங் இருந்தாரு. அவரு இறந்ததுல இருந்து அவருடைய கிங்டம் எண்டாறது வரைக்கும் நம்ம ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியில படிக்க போறோம்.
ஓகேங்களா. 5 lakh பிசில இருந்து 700 AD வரைக்கும். ஓகேங்களா. ஜீசஸ் கிரைஸ்ட்லாம் பிறந்ததுக்கு அப்புறமும் கூட we are studying ancient India. ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்து 700 வருஷம் வரைக்கும் நம்ம ஏன்ஷியன்ட் இந்தியால படிக்க போறோம். கிளியரா? நவ் 700 ADல இருந்து 1707 AD வரைக்கும் we will study medieval India. இந்தியாக்கான medieval India. ஏன்ஷியன் மிடிவல். மறுபடியும் ஹர்ஷாவோட டெத்ல இருந்து 1707 வரைக்கும். வாட் இஸ் தட் 1707? எதுக்கு சார் அந்த 1707 ஒரு பர்டிகுலர் இயரை மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா, நோ அகைன் அனதர் ஹிஸ்டாரிக்கலி இம்பார்ட்டன்ட் பர்சன் இறந்த ஒரு வருஷம் 1707, டெத் ஆஃப் அவுரங்கசீப். அவுரங்கசீப் அப்படின்ற முகலாய மன்னர் இறந்த வருஷம். ஓகேங்களா. ஸோ முகல்ஸ் பத்தி பார்ப்போம் லேட்டர் ஆன். நவ் தேர் வாஸ் அன் பர்சன் கால்ட் அஸ் அவுரங்கசீப். ஓகேங்களா. அவரு இறந்த வரைக்கும் 1707. கிளியர்? ஓகே. நவ் 1707ல இருந்து 1947 வரைக்கும் we will study in modern India. அவுரங்கசீப்போட டெத்ல இருந்து 1947 வரைக்கும் மாடர்ன் இந்தியால பார்ப்போம். Why 1947? இண்டிபெண்டன்ஸ். இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் நம்ம மாடர்ன் இந்தியால பார்ப்போம். ஸோ 5 lakh பிசில இருந்து ஹர்ஷவர்தனோட டெத் வரைக்கும் ஏன்ஷியன்ட். ஹர்ஷவர்தனோட டெத்ல இருந்து அவுரங்கசீப் டெத் வரைக்கும் மிடிவல்ல பார்ப்போம். அவுரங்கசீப்போட டெத்ல இருந்து நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் நம்ம மாடர்ன்ல பார்ப்போம். இதுதான் நம்ம ஹிஸ்டரிய பிரிச்சதுக்கான கிளியர் கட் டெஃபினிஷன். புரிஞ்சுச்சா? ஓகே. ஸோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வருஷம், ஓகே, 5,700,000 வருஷம் நம்ம ஏன்ஷியன்டா பார்க்க போறோம். ஓகேங்களா. ஜஸ்ட் அதுக்கப்புறம் ஒரு 1000 இயர் தான், 700 to 1707, ஒரு 1000 வருஷம் மட்டும்தான் மிடிவல் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு 200 வருஷம் என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் நம்ம மாடர்ன் இந்தியால பார்ப்போம். ஓகேங்களா. லைக் இதுல இருந்தே தெரியும் ஏன்ஷியன்டோடைய இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா. ரொம்ப வருஷத்தை நம்ம கவர் பண்ண போறது ஏன்ஷியன்ட் தான். ஓகே, கிளியர்? அண்ட் அகைன் லைக் யூபிஎஸ்சி ட்ரெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா. ஸோ யூபிஎஸ்சி ஆல்வேஸ் ஹாவ் அ ட்ரெண்ட் ஆஃப் சேஞ்சிங் தி கொஸ்டின்ஸ். அதே மாதிரி தான் போஸ்ட் 2018, 2018க்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மாடர்ன் இந்தியா கொஸ்டின்ஸ் அதிகமா நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருந்திருக்கு. எக்கச்சக்கமான மாடர்ன் இந்தியா கொஸ்டின்ஸ் நம்மளால பார்க்க முடியும். எஸ்பெஷலி நம்மளுடைய ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், காந்தி, சால்ட் சத்தியாகிரகா, சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட், இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நம்ம 2018க்கு முன்னாடி வரைக்கும் பார்க்க முடியும். 2018க்கு அப்புறம் there was a sudden shift. மாடர்ன் இந்தியா கொஸ்டின்ஸ் குறைய ஆரம்பிச்சது அண்ட் மிடிவல் கொஸ்டின்ஸ் அண்ட் ஏன்ஷியன்ட் கொஸ்டின் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சது until the year 2020. அந்த 2 வருஷத்துக்கு மட்டும் கேட்டுட்டு இருந்தாங்க. 2020க்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா மிடிவல் கொஸ்டின்ஸையும் குறைச்சிட்டாங்க, ஏன்ஷியன்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் அதிகமா வர ஆரம்பிச்சது. ஸோ விச் மீன்ஸ் some 70% ஆஃப் த கொஸ்டின் ஏன்ஷியன்ட்ல இருந்து மட்டுமே வர ஆரம்பிச்சது. இட் பிகேம் வெரி டஃப் ஃபார் தி பீப்புள், ஃபார் தி ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்பெஷலி 2023. இதுல பியூர்லி ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியில இருந்து எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ். ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி when compared to அதர் டைப் ஆஃப் ஹிஸ்டரிஸ் கஷ்டம். ஏன்னா குரோனாலஜி லைக் இந்த நேம்ஸ் டேர்ம்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ 2018 ஒன் ஆஃப் தி டஃபஸ்ட் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க, டஃபஸ்ட் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. நவ் 2023 அந்த இதாக இருந்துச்சு. அண்ட் 2024லயும் we had this large amount of ancient question. Again this year 2025 there was a shift. மறுபடியும் சும்மாவே இருக்க மாட்டாங்க, மாத்திக்கிட்டே இருப்பாங்க. மறுபடியும் there was a shift. இந்த தடவை மாடர்ன்ல இருந்து மறுபடியும் கொஸ்டின்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஏன்ஷியன்ட்ல இருந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ்க்கு இந்த கொஸ்டின்ஸை அவங்க கொடுத்தாங்க. அண்ட் ஏன்ஷியன்டோட கொஸ்டின்ஸ் இந்த தடவை ரொம்பவே சிம்பிளா இருந்துச்சு. ரொம்ப டேர்ம்ஸ் வச்சு எப்பயும் கேட்கிற டிபிக்கல் ஏன்ஷியன்ட் கொஸ்டின்ஸ் இல்ல, ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின்ஸா இருந்துச்சு. மாடர்ன் இந்தியால இருந்து மறுபடியும் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்ன்ற ஒரு சின்ன பர்டிகுலர் மூவ்மெண்ட்டை வச்சு மட்டும் 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. என்டையர் யூபிஎஸ்சி பேப்பர்ல 3 கொஸ்டின் ஒரு பர்டிகுலர் டாபிக்ல இருந்து மட்டும் வந்துருந்துச்சு. இதெல்லாம் ரொம்பவே பெரிய விஷயம், வரவே வராது எப்பயுமே யூஸ்வலி. பட் மறுபடியும் மாடர்னுக்கு நரேட்டிவ் சேஞ்ச் ஆகுது. ஸோ அதனால
மிடுவல்ல இருந்து இந்த வருஷம் 0 கொஸ்டின், ஒரு கொஸ்டின் கூட மிடுவல்ல இருந்து வரல. ஓகேங்களா? லைக் எதுனாலும் தெரியல, டிஃப்ரெண்ட் திங்ஸ். இது லைக் கவர்மெண்டோடைய திங்ஸா இருக்கலாம், லைக் அவங்களுடைய லைக் ஐடியாலஜியா இருக்கலாம். தட் இஸ் அவுட் ஆஃப் அவர் ஸ்கோப். நம்மளுடைய வேலை, நம்மளுடைய டியூட்டி எல்லாத்தையும் தெளிவா படிச்சிடணும். ஸோ இதுல இருந்து வந்தாலும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. மினிமம் எஃபர்ட் ஆச்சும் நம்ம லைக் குவாலிஃபிகேஷன் அந்த கொஸ்டின்ஸை நம்ம அட்டன் பண்ணிடணும். இதுதான் நம்மளுடைய எஃபர்ட்டா இருக்கும். ஓகே, கிளியர்? ஓகே, ஃபைன். ஸோ காமன்லி இதை இப்படி ஒரு நரேட்டிவ் சொல்லுவாங்க. இந்த நரேட்டிவ்ல லைக் நம்ம ரொம்ப உன்னிச்சு கவனிச்சோம் அப்படின்னா ஒரு விஷயத்த நம்மளால பார்க்க முடியும். ஏன்ஷியன்ட் பீரியட் வரைக்கும் 700 AD வரைக்கும் இந்தியா வாஸ் டாமினேட்டட் பை ஹிந்து கிங்டம்ஸ். ஹிந்து கிங்டம்ஸ் அதிகமா நம்மளால பார்க்க முடியும். லைக் மௌரியாஸ், குப்தாஸ் அண்ட் ஆல் தீஸ் கிங்டம்ஸ் தே வர் ஹிந்து கிங்டம்ஸ். 1707ல இருந்து லைக் 700 AD இருந்து வி ஹேட் இஸ்லாமிக் இன்வேஷன். இஸ்லாமிக் ரூலர்ஸ் இந்தியாக்குள்ள வர ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனால இது இந்தியா பிகேம் அன் இஸ்லாமிக் கைண்ட் ஆஃப் கிங்டம். மெடுவல் அப்படின்றது இஸ்லாமிக் கிங்டம்ஸ் டாமினேட் பண்ண ஒரு திங்ஸ், ஒரு டைம் பீரியட். மறுபடியும் 1707க்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா யூரோப்பியன்ஸ் இந்தியாக்குள்ள வர ஆரம்பிச்சாங்க. இங்க கிறிஸ்டியானிட்டி அப்படின்ற ரிலீஜியன் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சது. பிகாஸ் ஆஃப் தி அரைவல் ஆஃப் யூரோப்பியன்ஸ், பிரிட்டிஷ், கிறிஸ்டியானிட்டி டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருந்துச்சு. ஸோ ரிலீஜன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா லைக் ஏன்ஷியன்ட் பீரியட்ல ஹிந்துவிசம் டாமினேட் பண்ணிச்சு, மிடுவல்ல இஸ்லாம் டாமினேட் பண்ணிச்சு, அண்ட் மாடர்ன் இந்தியால கிறிஸ்டியானிட்டி டாமினேட் பண்ணிச்சு. இட் வாஸ் ஒன் சச் லைக் இன்ஃபரன்ஸ். பட் இதை ஹிஸ்டாரியன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க யூஸ்வலி. ஏன்னா ரிலீஜனை வச்சு ஒரு டைம் பீரியடை பிரிக்க கூடாதுன்றது காமன் ஹிஸ்டரியனோட பெர்ஸ்பெக்டிவ். ஓகே ஓகே ஸோ இந்த நரேட்டிவ் புரிஞ்சுதான் ஏன்ஷியன்ட், மிடிவல் அண்ட் மாடர்ன் இதுதான் படிக்க போறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க போற சப்ஜெக்ட் ஏன்ஷியன்ட் இந்தியா. ஓகே, ஸோ 5 lakh BC-ல இருந்து 700 AD வரைக்கும் we are going to read ancient India. Okay, clear? I have written some of the important years, some of the important topics in ancient India. இதுதான் உங்களுடைய சிலபஸ், இதுதான் நீங்க படிக்க போறீங்க. Let me expand this. 5 lakh BC. இதுல இருந்து கிட்டத்தட்ட 3000 BC வரைக்கும் we will be dealing with Stone Age. Stone Age அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். தமிழ்ல கற்காலம்னு சொல்லுவாங்க Stone Age, which means people used stone tools. ஸ்டோன்ஸ் அதிகமா யூஸ் பண்ணாங்க. ஸ்டோன்ஸ் அதிகமா யூஸ் பண்ணி நியூஸ் பேப்பரா இல்லீங்களே. ஸோ இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் ஸ்டோன்ஸ் அதிகமா யூஸ் பண்ணாங்க.
ஸோ இதனால நம்ம இதை ஸ்டோன் ஏஜ்னு சொல்றோம். விச் மீன்ஸ் இந்த டைம் பீரியட்ல மெட்டல்ஸ் மாதிரியான எந்த விஷயத்தையும் நம்ம கண்டுபிடிக்கல, ஹியூமன்ஸ் கண்டுபிடிக்கல. ஸோ இதனாலதான் ஸ்டோன் ஏஜ்னு சொல்லுவோம். இதுக்குள்ள சர்டன் டிவிஷன்ஸ் இருக்கும், லேட்டர் ஆன் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க போற ஹெட்டிங் ஸ்டோன் ஏஜ். ஸோ ஃபர்ஸ்ட் போட்டு எழுதிக்கோங்க, ஸ்டோன் ஏஜ் எழுதிக்கோங்க. லைக் 1 by 1 எழுதிக்கோங்க சொல்ற டாபிக்ஸ் எல்லாம், இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். தென் 300 BC-ல இந்தியா had witnessed its first civilization. இந்தியா தன்னுடைய முதல் நாகரிகத்தை பார்த்துச்சு. which mean people ஒரு ஆர்கனைஸ்டு செட்டப்ல வாழ ஆரம்பிச்சாங்க டியூரிங் 3000 BC. இந்த பர்டிகுலர் டைம் பீரியடை நம்ம ஒரு சிவிலைசேஷன் வச்சு சொல்லுவோம். இட் இஸ் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஸோ 300ல இருந்து 900 BC வரைக்கும் we had this civilization called as Indus Valley Civilization. Also called as IVC, shorta, Indus Valley Civilization. இந்த சிவிலைசேஷனை பத்தி நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். After Indus Valley Civilization, we will see a particular age called as Vedic age. So 900 to 600 BC, Vedic age அப்படின்ற ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பத்தி நம்ம பார்ப்போம். அதாவது இந்த காலகட்டத்துல தான் வேதாஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய லிட்ரேச்சர் இதை வந்து இந்தியால எழுத ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனால இதை நம்ம வேதிக் ஏஜ்னு சொல்லுவோம். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போற இம்பார்ட்டன்ட் டாபிக் வேதிக் ஏஜ். ஆஃப்டர் வேதிக் ஏஜ் 600 BC-ல we will be seeing about the Mahajanapadas. மகாஜனபதாஸ் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் திங் பத்தி பார்ப்போம். வாட் இஸ் மகாஜனபதாஸ் அண்ட் வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ். 600 BC-ல we had this மகாஜனபதாஸ். 200 வரைக்கும் அதான் நடந்துட்டு இருந்துச்சு. மகாஜனபதாஸ் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்ப்போம். அண்ட் அவுட் ஆஃப் திஸ் மகாஜனபதாஸ், மகாஜனபதாஸ் நத்திங் பட் லைக் லார்ஜ் ப்ராவின்சஸ், பெரிய பெரிய கிங்டம்ஸ். இந்த கிங்டம்ஸ்ல இருந்து ஒரு பர்டிகுலர் கிங்டம் மட்டும் ஒரு மிகப்பெரிய கிங்டமா உருவாச்சு. அந்த கிங்டம் நம்ம மௌரியன் ஏஜ்னு சொல்லுவோம். மௌரியன் கிங்டம். மௌரியாஸ்ன்ற பர்டிகுலர் பீப்புள் இங்க டாமினேட் பண்ண ஆரம்பிச்சாங்க 200 BC. ஸோ மௌரியன் ஏஜ். கிளியர். மௌரியாஸுக்கு அப்புறம் there were many events. ஒரு ஈவெண்ட் இல்ல, நிறைய ஈவெண்ட்ஸ் இந்தியா ஃபுல்லா நடந்துச்சு. இந்த பர்டிகுலர் டைம் பீரியட் நம்ம போஸ்ட் மௌரியன் ஏஜ்னு சொல்லுவோம். ஆஃப்டர் 200 BC, போஸ்ட் மௌரியன் ஏஜ். Okay, after 200 BC, post Mauryan age. And then around 300 AD, மறுபடியும் மௌரியன் கிங்டம் மாதிரி இந்தியால ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் ஒன்று உருவாச்சு. அந்த ஏஜை நம்ம குப்தன் ஏஜ்னு சொல்லுவோம். குப்தாஸ்ன்ற பீப்புள் அங்க டாமினேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஏஜ் குப்தன் ஏஜ். குப்தன் ஏஜுக்கு அப்புறம் மறுபடியும் திரும்ப இந்தியால நிறைய ஈவெண்ட்ஸ் நடந்துச்சு. ஸோ இதை கன்சாலிடேட்டடா வில் பி லைக் டேர்மிங் இட் ஆஸ் போஸ்ட் குப்தன் ஏஜ். போஸ்ட் குப்தன் ஏஜ் அன்டில் 700 AD. 700 AD வரைக்கும் போஸ்ட் குப்தன் ஏஜ் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ ஸ்டோன் ஏஜ், ஐவிசி, வேதிக் ஏஜ், மகாஜனபதாஸ், மௌரியாஸ், போஸ்ட் மௌரியாஸ், குப்தாஸ், போஸ்ட் குப்தாஸ். ஓகே, இதெல்லாம் தான் உங்களுக்கு இருக்க டாபிக்ஸ்.
லெசன்ஸ், சாப்டர்ஸ், டாபிக்ஸ் எப்படி வேணா வச்சுக்கலாம். இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இதை பத்தி தான் நம்ம ஏன்ஷியன்ட் இந்தியால பார்க்க போறோம். கிளியர்? ஃபைன். நவ் என்ன படிக்க போறோம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சோர்சஸ், அகைன் கிளாஸ் நோட்ஸ், என்சிஆர்டிஸ், இதுதான் இதுக்கு இருக்க மேஜர் சோர்ஸ். ஏன்னா ஏன்ஷியன்ட்டுக்கு தேர் வேர் மெனி ரெஃபரன்ஸ் புக்ஸ். பட் இந்த ரெஃபரன்ஸ் புக்ஸை நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு கேட்டா ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிகாஸ் தேர் வாஸ் அன் புக் கால்ட் அஸ் உபீந்தர் சிங் அப்படின்ற ஒரு புக் இருக்கு. ஓகேங்களா? ஏன்ஷியன்ட் இந்தியாக்கான புக். ஹிஸ்டரி ஆப்ஷனல் ஸ்டூடெண்ட்ஸ், ஹிஸ்டரி ஆப்ஷனல் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த புக்கை படிப்பாங்க. பட் அந்த புக்கே கிட்டத்தட்ட ஒரு 400-500 பேஜ். ஸோ 400-500 பேஜை வச்சு அந்த புக்கை படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு டைம் பத்தாது. ஸோ அதனால ஜஸ்ட் முன்னாடி சொன்ன மாதிரி லிமிட் யுவர் சோர்சஸ். ஸோ என்சிஆர்டிஸ் அண்ட் கிளாஸ் நோட்ஸ், இட் இஸ் இம்பார்ட்டன்ட். சைட் பை சைடு ஏதாச்சும் கரண்ட் அஃபேர் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஹிஸ்டரியில பெருசா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வராது. பட் ஆல்வேஸ் லுக் ஃபார் சம் சென்டினரி இயர்ஸ். அதாவது ஒரு ஈவென்ட் நடந்து இத்தனை வருஷம் ஆயிருக்கும், 100 வருஷம் ஆயிருக்கு. ஒரு ஈவென்ட் நடந்து 50 வருஷம் ஆயிருக்கும். இந்த மாதிரி இயர்ஸை பார்த்துக்கோங்க. திடீர்னு எக்ஸ்கவேஷனை தான் பண்ணுவாங்க. கீழடி எக்ஸ்கவேஷன், மொஹஞ்சதாரோல புதுசா ஏதோ எக்ஸ்கவேஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்கவேஷன் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதை நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ புக் சோர்சஸ் இவ்வளவுதான் ஏன்ஷியன்ட்டை பொறுத்த வரைக்கும். வீடியோவில் நம்ம அப்புறமா பார்க்கலாம்.